வணக்கம். அக்ஷய லக்ன பத்தி ஜோதிடர் ஸ்ரீ குரு உமாவெங்கன். பொதுவாக எல்லாருமே கேட்கக்கூடிய கேள்வி எங்களுக்கு என்ன பிரச்சனைகளாக இருந்தாலும் சரி, எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு அப்படிங்கிறது தான் கேட்குறாங்க. சொல்லப்போனோன்னா ஒரு லக்னத்திற்கும் ஒரு பகவான் வழிபாடு அப்படிங்கிறது நல்லாயிருக்கும். எனக்கு வருமானம் வரணும், எனக்கு தொழில் வேணும், எனக்கு கல்வி நல்லா இருக்கணும், எனக்கு திருமணம் ஆகணும். இப்போ நிறைய நண்பர்கள் கேட்கக்கூடிய கேள்வி திருமணத்தை பற்றி தான். அதே மாதிரி சில நண்பர்கள் எனக்கு லாபம் கிடைக்கணும்னு கேட்பாங்க. எனக்கு கடன் சுமை அதிகமாக இருக்குது, யாரோட வழிபாடு பண்ணால் என்னுடைய கடன் உடனே நிவர்த்தி ஆகும். இந்த கடனை பொறுத்த வரைக்கும் உடனே நிவர்த்தி ஆகும் அப்படிங்கிறத விட, பிரச்சனைகள் உடனே தீரும் அப்படிங்கிறத விட, கொஞ்சம் கொஞ்சமாக தீரக்கூடிய ஒரு வாய்ப்பு அப்படிங்கிறது தான் அவங்களுடைய ஜாதக அமைப்பிற்கு நல்லதுன்னு சொல்லுவோம். இன்றைக்கி நான் 10,000 ரூபா எனக்கு கடன் இருக்குது, அந்த கடனை நான் உங்களுக்கு கொண்டு கொடுத்தேன் அப்படின்னா அடுத்தது 10 லட்சம் ஆகக்கூடிய ஒரு தன்மை உங்கள் ஜாதகத்தில் கண்டிப்பாக இருக்கும். ஸோ கடன் அப்படிங்கிறது உங்கள் ஜாதகத்தில் இருந்ததுன்னா நோய்த்தன்மை அப்படிங்கிறது குறையும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. ஸோ ஒரு லாங் டைம் ப்ராசஸில் கடன் வாங்கியிருக்கீங்க, நீங்கள் அது வட்டி கட்ட முடியாமல் இருக்கிறீங்க, ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக அடைச்சிடலாம் நம்பிக்கை இருக்குது. உங்களுக்கு ஒரு கண்டத்துக்கு நிகரான ஒரு செயல் உங்கள் ஜாதகத்தில் இருக்குது, அதுவாகத்தான் கடனாக மாறுகிறது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. சிலர் பாருங்க, பணம் நிறைய இருக்கும், அவங்களுக்கு கடனே இருக்காது, ஆனால் அவங்களுடைய வருமானம் நான் 1க்கு 2ஆகவே அவங்களுக்கு கிடைக்கும். ஆனால் உடல் உபாதைகள் அப்படிங்கிறது அவங்க ஜாதகத்தில் குறிகாட்டும். என்ன பணம் இருந்து என்ன, எனக்கு நோய் அதிகமாக இருக்குது, என்னால் சாப்பிடக்கூட முடியல, சம்பாதிச்ச சொத்தை சாப்பிடக்கூட முடியாத ஒரு தன்மைன்னு சொல்லுவாங்க. அப்போ பகவான் ஏதோ ஒன்று கொடுக்குறாரு அப்படின்னா ஏதோ ஒன்று குறைப்பதற்காக அப்படிங்கிறத மாத்திரம் நீங்கள் நினச்சிக்கோங்க. சரி, இந்த எல்லாத்திற்குமே இப்போ கடனாக சரி, நோயாக இருந்தாலும் சரி, எனக்கு வருமானமே இல்லை, நீங்கள் இதுக்கு இப்போ என்ன சொல்ல போகிறீங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கும். ரொம்ப நல்லதுங்க. வருமானம் இல்லை அப்படின்னா உங்கள் ஜாதக அமைப்பு. வருமானம் இருந்தது அப்படின்னா என்ன பண்ணுவீங்க? சிலர் இந்த ஷேர் மார்க்கெட், லாட்ரி அப்படிங்கிறதுல கொண்டு செயல்பட்டு இருந்த வருமானத்தை தூக்கி போக்கிடுவாங்க. நான் ரொம்ப கஷ்டப்படுறேன், எனக்கு எதுவுமே இல்லை, கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குதுன்னா நீங்கள் சரியில்லைன்னு அர்த்தம். ஏன்னா உங்களுடைய முயற்சி பாவகம் அங்கே நல்ல நிலையில் இல்லை. அதனால தான் இந்த பிரச்சனை அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. நான் சரியாக இருக்கணும்னா என்னுடைய லக்ன பாவகம், முழுமையாக என்னை இயக்கக்கூடிய லக்ன பாவகம் அப்படிங்கிறது நல்ல நிலையில் இருக்கணும். அப்போ தான் என்னுடைய முயற்சிகள் அப்படிங்கிறது அடுத்த கட்டத்தில் நல்லாயிருக்கும். நான் எதுவுமே பண்ண மாட்டேன், நான் உட்காந்துட்டே இருப்பேன், ஆனால் எல்லாமே என்னை தேடி வரணும் நினைக்கக்கூடியவங்களுக்கு இது கொஞ்சம் சாத்தியம் குறைவு அப்படிங்கிறது சொல்லலாம். சரி, எல்லாத்துக்குமே சரி, பரிகாரம் என்னன்னு பார்த்தீங்கன்னா 12 லக்னத்திற்கும் 12 தெய்வ வழிபாடு அப்படிங்கிறது இருக்குது. சில லக்னக்காரங்களுக்கு ஒரே தெய்வமாக அங்கே அமைந்து விடும் அப்படிங்கிறது சொல்லலாம். இப்போ மேஷ லக்னம் ஒருத்தங்களுக்கு நம்ம பார்க்கறது அக்ஷய லக்ன பத்ததி அப்படிங்கிற மெத்தட்ல. இப்போ ஒருத்தங்களுக்கு மேஷ லக்னமாக இருந்தது, இந்த மேஷ லக்னக்காரங்களுக்கு வருமானம் ஆனாலும் சரி, கல்வி ஆனாலும் சரி, நான் நினைச்சது எனக்கு வெற்றி அடையணும், எனக்கு லாபம் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய நண்பர்களுக்கு அகஸ்தியர் வழிபாடு நல்ல ஒரு பரிகாரமாக இருக்கும். அகஸ்தியர் கோவில் எங்கே இருக்குதோ அங்கே நீங்கள் போயிட்டு வரணும். அது மலை மேலே இருந்தாலும் சரி, ஒரு சிவன் கோவிலில் அகஸ்தியர் சன்னதி தனியாக இருந்தாலும் சரி, அந்த அகத்தியர் வழிபாடுங்கிறது ரொம்ப விசேஷம். அந்த சன்னதியில் போயிட்டு தீபம் ஏற்றி சுவாமியை வழிபாடு செய்வது அப்படிங்கிறது ரொம்ப விசேஷம். நீங்கள் பார்த்தீங்கன்னா அவர் ரொம்ப கோபக்கார முனிவர் அப்படிங்கிறது சொல்லுவாங்க. ஒரு கோவிலில் அகஸ்தியர் கோவில் இருக்குன்னா அந்த சுவாமியை கும்பிட்டுட்டு தான் நம்ம அடுத்த தெய்வத்துக்கே போகணுங்கிற ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இருக்குது. ஸோ அகஸ்தியரை எந்த ஒரு பெரிய பிரச்சனையாக இருந்தாலும், மேஷ லக்னம் அக்ஷய லக்னமாக செல்லக்கூடிய நண்பர்கள் அகஸ்தியர் வழிபாடு அப்படிங்கிறது உங்களுக்கு மிக சிறந்த பலனை கொடுக்கும் அப்படிங்கிறது சொல்லலாம். அதே மாதிரி ரிஷப லக்னம், ஒருத்தங்களுக்கு ரிஷப லக்னம் போகுது, அவங்களுக்கு அக்ஷய லக்னம் அப்படிங்கிறது ரிஷப லக்னம். எனக்கு இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் இருக்குது. ரிஷப லக்னக்காரங்க கடன் சம்பந்தப்பட்ட நிகழ்வுகள் அவங்களுக்கு இருந்தே ஆகும். எனக்கு கடன் இல்லைங்க, அப்போ உங்களுக்கு தீராத்த நோய், ஒன்று சுகராக இருக்கும், இல்லைன்னா வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் அப்படிங்கிறது இருக்கும். சிலருக்கு பெரிய லாங் டைம் ப்ராசஸ், அதுக்காக அவங்க நோய்க்காக மருந்து அப்படிங்கிறது எடுத்துட்டு இருப்பாங்க. இந்த மருந்துலேருந்து நான் தள்ளி வைக்கணும் மருந்தை அப்படின்னு நினைக்கிறேன், நிம்மதியான எனக்கு தூக்கம் வேணும்னு நினைக்கிறேன். நீங்கள் என்ன வழிபாடு பண்ணணும்னா அனந்த பத்மநாபன் வழிபாடு, பெருமாள் ஸ்ரீரங்க பெருமாள் வழிபாடு, சயன கோலத்தில் இருக்கிற பெருமாள் வழிபாடு அப்படிங்கிறது பண்ணணும். பெருமாள்ல 2 விதம், ஒன்று நின்ற கோலத்தில் நின்ற பெருமாள், ஒன்று சயன கோல பெருமாள். நீங்கள் சயன கோல பெருமாள் வழிபாடு செய்வது ரொம்ப நல்லா இருக்கும். ரிஷப லக்னக்காரங்களுக்கு பெருமாள் வழிபாடு அப்படிங்கிறது உங்களுடைய பிரச்சனைகளை தீர்க்கக்கூடியதாகவும் உங்களுக்கு லாபம் தரக்கூடியதாகவும், உங்கள் வீட்டில் நீங்கள் இழந்த சந்தோஷத்தை திருப்பி வர வைக்கக்கூடிய ஒரு தன்மை அப்படிங்கிறது இந்த பெருமாள் வழிபாடு கண்டிப்பாக தருவாங்க. வீட்டில் துளசி செடி வளர்ப்பது நல்லாயிருக்கும். பெருமாளுக்கு துளசி ஹாரம் வாங்கி போடலாம், மாலை வாங்கி சார்த்துவது நல்லாயிருக்கும். ஒரே ஒரு தாமரைப்பூ வாங்கி கொடுக்கறது ரொம்ப நல்லாயிருக்கும். இதை தொடர்ந்து செய்யலாம்.
மிதுன லக்னம் அக்ஷய லக்னமாக யாருக்கு போகுது? நீங்க என்ன வழிபாடு பண்ணலாம்? டைரக்டா முருகனை பிடிச்சுக்கோங்க, கணபதியை பிடிச்சுக்கோங்க. இந்த கணபதி வழிபாடு பிள்ளையாருக்கு 2 அருகம்புல் அப்படிங்கிறது வாங்கி கொடுக்கணும். அதுவும் ஹோமம் நடக்கக்கூடிய இடங்கள்ல வாங்கி கொடுக்கறது நல்லா இருக்கும். சிலர் இந்த ஹோமத்துக்கு அருகம்புல்ல போடுவாங்க, நீங்க பார்த்துருப்பீங்க. கணபதி ஹோமம் நடக்கும்போது அந்த இடத்துல உங்களுடைய வேண்டுதல் இருந்தது, அந்த ஹோமம் நடக்கக்கூடிய நிகழ்வுகள்ல நீங்க கலந்துக்கிறீங்க, உங்க வாழ்க்கையில என்ன பிரச்சனைகள் இருந்தாலும் உங்களுடைய முயற்சிகள் எல்லாம் சக்சஸ் ஆகக்கூடிய தன்மை இந்த விநாயகர் வழிபாட்டின் மூலமாக இருக்கும். நானா நீங்க கணபதி வழிபாடை பிடிப்பீங்களான்னா பிடிக்க மாட்டீங்க. நீங்க போய் ஒரு அம்மன்கிட்ட போய் நிற்பீங்க, அம்மா தாயே என்னை காப்பாத்துன்னு. கரெக்டு தான், எல்லா தெய்வங்களும் ஒன்று தான். ஆனா ஒரு சொல்லுண்டு, இபி பில் அடைக்கணும்னா கரெக்டாக இபி ஆஃபீஸ்க்கு தான் போகணும், எலக்ட்ரிக்கல் பில் அடைக்கணும்னா கரெக்டாக எலக்ட்ரிக்கல் ஆஃபீஸில் தான் போய் அடைக்கணும். நம்ம போஸ்ட் ஆஃபீஸில் போய் அடைக்க முடியாது. இன்றைக்கி நம்ம ஃபோன்லேயே எல்லாமே அடைக்கலாம். ஆனால் தகுந்த நேரத்தில் தகுந்த கடவுளை வணங்குவது அப்படிங்கிறது உங்களுக்கு நல்ல பலனை கொடுக்கும் அப்படிங்கிறது சொல்லலாம். கடக லக்னம் கடக லக்னம் அக்ஷய லக்னமாக யாருக்கு போகுதோ நீங்கள் என்ன வழிபாடுன்னு பார்த்தீங்கன்னா ராஜராஜேஸ்வரி அம்மன் வழிபாடு. உங்களுக்கு கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை இருக்குது, அந்த பிரச்சனைகளை தீர்க்கணும். திருச்செங்கோடு போயிட்டு வாங்க. அங்கே திருச்செங்கோடில் அர்த்தநாரீஸ்வரர் வழிபாடு அப்படிங்கிறத ஒரு தடவை பண்ணிட்டு வாங்க. உங்கள் ஃபேமிலி ப்ராப்ளம் அப்படிங்கிறது தீர்வாகும். அதே மாதிரி இந்த கோர்ட்டு கேஸு பிரச்சனைகள் அப்படிங்கிறது இந்த கடக லக்னத்திற்கு நிறைய இருக்கும். ஒன்று கணவன் மனைவிக்குள்ளேயும் இருக்கலாம், இன்னும் சொத்து சம்பந்தமானதாகவும் இருக்கலாம். பூர்வீக சொத்துக்களில் கோர்ட்டு கேஸு பிரச்சனைங்கிறது இது எல்லாத்துக்குமே தீர்வு இந்த கடக லக்னக்காரங்களுக்கு கண்டிப்பாக ஏற்படுத்தும் அப்படிங்கிறது சொல்லலாம். சிம்ம லக்னம் அக்ஷய லக்னமாக இருக்குது. டைரக்டாக நடராஜர் வழிபாடுங்கிறது பண்ணுங்க. பிரதோஷ காலங்களில் இல்லைனா திங்கக்கிழமை சிவபெருமானை சிவன் கோவிலில் உள்ள நடராஜரை தரிசிப்பது சிறப்புன்னு சொல்லலாம். ஒரு தடவை சிதம்பரம் போயிட்டு வாங்க, உங்கள் வாழ்க்கையில் கண்டிப்பாக மாற்றம் அப்படிங்கிறது இருக்கும். அதே மாதிரி இந்த கணவன் மனைவி ஒற்றுமை அப்படிங்கிறது வேணும்னா கண்டிப்பாக இந்த நடராஜர் தரிசனம் அப்படிங்கிறது திங்கக்கிழமை சிவன் கோவிலில் உள்ள சன்னதியில் போய் பார்த்துட்டு வாங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். சுவாமிக்கு பச்சை மரிக்கொழுந்துன்னு சொல்லுவோம், மரிக்கொழுந்து பூவை வாங்கி வச்சுட்டு வாங்க. நிறைய மாற்றங்கள் உங்கள் வாழ்க்கையில் கண்டிப்பாக நடக்கும். குடும்ப மகிழ்ச்சி அப்படிங்கிறது உங்களுக்கு தானாகவே அமையும் அப்படிங்கிறத சொல்லலாம். அதே மாதிரி அக்ஷய லக்னம் ஒருத்தங்களுக்கு கன்னியா லக்னமாக இருக்குது. உங்களுக்கு என்ன வழிபாடுன்னு பார்த்தீங்கன்னா முத்துமாரியம்மன் வழிபாடு மிக சிறப்புன்னு சொல்லலாம். அதே மாதிரி ஆதிசேஷன், அதாவது அனந்த சயன பெருமாள்னு சொல்லுவாங்க. ஆதிசேஷன் மேலே படுத்துன்னு இருக்கிற பெருமாள் வழிபாடு உங்களுக்கு நல்லா இருக்கும். சயன கோல பெருமாள்னு சொல்லுவோம், அது உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். அவங்களுடைய வழிபாடு அப்படிங்கிறது பண்ணுங்க. அதே மாதிரி பால் பாயசம் அவங்களுக்கு அந்த கோவிலில் நைவேத்தியமாக வைக்க சொல்லி கொடுங்க, இல்லைன்னா கல்கண்டு சாதம் கொடுங்க. பால் பொருட்கள் என்ன வேணா நீங்க சாப்பிடுங்க, உங்க வாழ்க்கையில நிறைய மாற்றங்கள் அப்படிங்கிறது கண்டிப்பாக நடக்கும்னு சொல்லலாம். இந்த கன்னியா லக்னம் அக்ஷய லக்னம் யாருக்கெல்லாம் போகுதோ, யாரெல்லாம் இந்த முத்துமாரியம்மன் வழிபாடு, அனந்த சயன பெருமாள் வழிபாடு, அனந்த பத்மநாபன் வழிபாடு, ஒண்ணுமே இல்லை, ஒரு நாகர் புற்று இருக்கும், அந்த புற்றில் போயிட்டு ஆயில்யம் நட்சத்திரத்தை அன்னைக்கு நீங்க ஆயில்யம் நட்சத்திரத்தை அன்னைக்கு பால் வாங்கி மஞ்சப்பொடி வாங்கி வச்சுட்டு வாங்க. நம்ம ஊரில் பொறுத்த வரைக்கும், சென்னையை பொறுத்த வரைக்கும் நாகரோட சிலைக்கு பாலும் மஞ்சப்பொடியும் போடுறது ரொம்ப விசேஷம். அதை போட்டு வணங்கிட்டு வாங்க. உங்களுக்கு நீண்ட நாள் இருந்த பிரச்சனை, உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு லாபம், தடைப்பட்ட எல்லாமே சரியாகக்கூடிய நிவர்த்தி அப்படிங்கிறது இந்த கன்னியா லக்னக்காரங்களுக்கு ஆயில்ய நட்சத்திரத்தை அன்னைக்கு செய்யக்கூடிய ஒரு விசேஷமான பூஜைன்னு சொல்லலாம். நீங்களே உங்கள் கையாலவே அதை செய்யலாம். அதுவும் இந்த ஆத்தங்கரை குளத்தங்கரை இல்லைன்னா அரச மரத்துக்கு அடியில் இருக்கிற நாகர் சிலைக்கு நீங்களே பண்ணலாம். இதை எல்லாருமே பண்ணலாம், அவங்க தான் பண்ணணும் அப்படிங்கிறது கிடையாது. முடிந்தவர்கள் நிறைய பேர் பண்ணலாம், அவங்க வாழ்க்கையில் நிறைய மாற்றம் அப்படிங்கிறது கிடைக்கும். துலா லக்னம் அக்ஷய லக்னமாக யாருக்கு செல்கிறதோ நீங்கள் என்ன பண்ணுங்க, மகாமேரு வழிபாடு உங்களுக்கு நல்லாயிருக்கும். எனக்கு முதல்ல நானே பிரச்சனைன்னு சொல்லுவாங்க துலா லக்னக்காரங்களுக்கு. நான் என்ன பண்ணாலும் எனக்கு நடக்கவே மாட்டேங்குது, என்னதான் பண்ணுறது அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கும். எனக்கு மனம் பாருங்க எப்போதுமே கரெக்டாக இருக்காது. எது தப்போ அதில் தான் நம்ம போய் சிந்திக்கக்கூடிய ஒரு தன்மை இந்த துலா லக்னம் அக்ஷய லக்னமாக செல்லக்கூடிய இந்த 10 வருஷ காலங்கள் அப்படிங்கிறது இருக்கும். அதீத வேகம் அப்படிங்கிறது உங்கள் வாழ்க்கையில் நடந்துகிட்டே இருக்கும். கொஞ்சம் நிதானம் அப்படிங்கிறது தேவை, ஆனால் நிதானத்தை நம்ம கையில் எடுக்கவே மாட்டோம். தற்போது இந்த துலா லக்னக்காரங்களுடைய எடுக்கக்கூடிய முயற்சிகள் எல்லாமே சரியா இருக்காது. கடந்த ஒரு 3 மாசமா பார்த்தீங்கன்னா
நீங்கள் செய்யக்கூடிய செயல்கள் எல்லாமே தப்பு தப்பாக போகும், பிரச்சனைகள் தான் வரும். ஏதோ ஒரு பணம் இழப்புன்னு சொல்லுவோம், கம்யூனிகேஷன் ப்ராப்ளம். எந்த ஒரு செயலை செய்தாலும் இந்த காலகட்டங்களில் நல்லா இருக்காது. இந்த இந்த மாதம் தானான்னு பார்த்தீங்கன்னா என்ன, ஒரு வருஷம் உங்களுக்கு அப்படி தான் இருக்கும். துலா லக்னம் அக்ஷய லக்னமாக செல்லக்கூடிய நண்பர்கள், மகாமேரு வழிபாடு உங்களுக்கு ரொம்ப சிறப்பு. அதை நீங்கள் தொடர்ந்து செய்து வாருங்கள். உங்கள் வாழ்க்கையில் வந்து நிறைய மாற்றங்கள் அப்படிங்கிறது இருக்கும். வீட்டில் குட்டி ஸ்ரீசக்கரம் வாங்கி பூஜை பண்ணுங்க. முடிந்தால் ராஜராஜேஸ்வரி அம்மன், ஸ்ரீசக்கர பீடத்தில் அமர்ந்திருக்கிற ராஜராஜேஸ்வரி அம்மன், புவனேஸ்வரி அம்மன், புதுக்கோட்டையில் போய் புவனேஸ்வரியை ஒரு தடவை தரிசனம் அப்படிங்கிறத பண்ணிட்டு வாங்க. உங்கள் வாழ்க்கையில் கண்டிப்பாக ஒரு மாற்றம் அப்படிங்கிறது நினைக்கும். உங்களுக்கு எது தடையாக இருக்கிறதோ அங்கே போயிட்டு வரும்போது கண்டிப்பாக தடை நிவர்த்தி அப்படிங்கிறது சொல்லலாம். அதுக்கப்புறமாட்டி விருச்சிக லக்னம் அக்ஷய லக்னமாக யாருக்கு செல்கிறதோ என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் சிவன் வழிபாடு ஒரு தடவை திருவண்ணாமலை போயிட்டு வாங்க. நல்ல ஒரு பரிகார ஸ்தலம்னு சொல்லலாம். திருவண்ணாமலையில் சித்தர் வழிபாடு அப்படிங்கிறது பண்ணுறது நல்லாயிருக்கும் உங்களுக்கு. ஏன்னா நம்ம மனம் கரெக்டாக இருக்கணும், ஜாதகர் கரெக்டாக இருக்கணும். இங்கே ரெண்டுமே இருக்காது. தன் பிரச்சனைக்கு தானே காரணம். ஒரு சின்ன பிரச்சனையாக இருந்தாலும் அதை பெருசாக மாற்றிக்கக்கூடிய தன்மை விருச்சிக லக்னம் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்கும். அப்போ இந்த விருச்சிக லக்னருக்கு சித்தர் வழிபாடு அப்படிங்கிறது நல்லாயிருக்கும். ஒரு முறை கண்டிப்பாக திருவண்ணாமலை தரிசனம் அப்படிங்கிறது நல்ல பலனை உங்களுக்கு கொடுக்கும்னு சொல்லலாம். தனுசு லக்னம் அக்ஷய லக்னம் யாருக்கு செல்கிறதோ, நீங்க இந்த தனுசு லக்னக்காரங்க என்ன பண்ணுவாங்கன்னா, நான் என்னோட கம்ஃபர்ட் ஜோன் அப்படிங்கிறது மட்டும்தான் இருப்பாங்க. எனக்கு தேவையானது என்னை தேடி வந்தா போதும், நான் எங்கேயும் முயற்சி பண்ண மாட்டேன். அப்படி பண்ணா கூட ஓரளவுக்கு தான் இருக்கும், அந்த முயற்சி விரயம்னு கூட சொல்லலாம். அப்ப நீங்க உங்களுடைய பணம் இழப்பு அப்படிங்கிறது கண்டிப்பாக இருந்துட்டே இருக்கும். போட தெரியாம போட்டு பணத்தை விரயம் பண்ணக்கூடியது யாருன்னா நீங்க தான் சொல்லலாம். அப்ப இந்த தனுசு லக்னக்காரங்க, என்னுடைய மனமும் என்னுடைய பணமும் நிலையாக இருக்க வேண்டும், அது எனக்கு லாபமாக கிடைக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க. இந்த மாதிரி பூர்வீக சொத்துல பிரச்சனை உள்ளவங்க, குழந்தைகள் மூலமான பிரச்சனை, எப்ப பாரு குழந்தைகள்னால ஏதாட்டி பிரச்சனை வந்துட்டு இருக்கு, அவங்களுக்காக கடன் வாங்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் அப்படிங்கிறது யார் நினைக்கிறீங்களோ, அதே மாதிரி இந்த கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடு, நீ ஒன்று சொன்னா நான் ஒன்று கேட்கணுமா அப்படிங்கிற சில தம்பதிகள் கண்டிப்பாக இருப்பாங்க. எல்லா தம்பதிகளும் அப்படிதான். இந்த பர்பஸா தனுசு லக்னக்காரங்களுக்கு ஏற்ற இறக்கமான வாழ்க்கைன்னு சொல்லுவோம், அது கண்டிப்பாக இருக்கும். அவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, லக்ஷ்மி நரசிம்மர் வழிபாடு கண்டிப்பாக பண்ணணும். லக்ஷ்மி நரசிம்மர் கோவிலில் போயிட்டு தேன் வாங்கி கொடுக்கறது, 2 நெய் தீபம் அப்படிங்கிறது கண்டிப்பாக போகணும். இல்லைன்னா அங்கே விளக்கு எரியக்கூடிய விளக்கு இருக்குது, 2 தீபம் அப்படிங்கிறது ஏற்றுறது ரொம்ப சிறப்பாக இருக்கும். தொடர்ந்து அதை செய்து வாருங்கள், வாழ்க்கையில் மாற்றம் அப்படிங்கிறது இருக்கும். முடிந்தால் சோழிங்கர் நரசிம்மரை ஒரு தடவை தரிசனம் செய்வது நல்லாயிருக்கும். நாமக்கல்ல நரசிம்மரை போய் தரிசனம் பண்ணுறது அப்படிங்கிறது நல்லாயிருக்கும், போயிட்டு வரலாம். அக்ஷய லக்னம் ஒருத்தங்களுக்கு மகர லக்னமாக செல்கிறது. உங்களுக்கு என்ன நிவர்த்தின்னு பார்த்தீங்கன்னா, வாராகி அம்மன் வழிபாடு ரொம்ப விசேஷம். அதே மாதிரி இந்த பௌர்ணமி வழிபாடு நல்லா இருக்கும். பஞ்சமி அன்னைக்கு வாராகியும், பௌர்ணமி அன்னைக்கு சுவாமி அம்மன் கோவில், அதாவது காவல் தெய்வ கோவில்னு சொல்லுவோம். முத்துமாரியம்மன், மாரியம்மன், துர்கை அம்மன் கோவில், இந்த அம்மன் கோவிலில் விளக்கு பூஜை பண்ணுவாங்க. அந்த பூஜைகளில் கலந்து கொள்வது உங்களுக்கு பெரிய லாபத்தை கொடுக்கும். அது உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு காலம்னு சொல்லலாம். நினைத்ததை சாதிக்கக்கூடிய தன்மை அந்த பௌர்ணமி பூஜையில் கலந்து கொள்வது உங்களுக்கு நல்லா இருக்கும். தாராளமாக போயிட்டு வரலாம். அக்ஷய லக்னம் ஒருத்தங்களுக்கு கும்ப லக்னமாக இருக்குது. நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்களுக்கு பாத யாத்திரை செல்வது நல்லாயிருக்கும். மேக்ஸிமம் என்ன பாத யாத்திரை போக முடியுமோ, ஒரு கிரிவலம் போகிறது உங்களுக்கு நல்லாயிருக்கும். சிலர் கோவில் பழனிக்கு பாத யாத்திரையாக போவாங்க, அதுவுமே நல்லாயிருக்கும். இந்த காவி உடை தரித்து இந்த விரதம் எடுத்து பாத யாத்திரை போவது அப்படிங்கிறது நல்லாயிருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு ஆஞ்சநேயர் வழிபாடு, ஆஞ்சநேயரை கெட்டியாக பிரிச்சுக்கோங்க, நிறைய மாற்றங்கள் உங்கள் வாழ்க்கையில் கண்டிப்பாக நடக்கும். ஆஞ்சநேயருக்கு வெற்றிலை மாலை, அதே மாதிரி ஆஞ்சநேயருக்கு வெண்ணெய் வாங்கி கொடுங்க. கும்ப லக்னக்காரங்க வெண்ணெய் வாங்கி கொடுங்க, அதில் பெரிய மகத்துவமே அடங்கி இருக்குது. அது செய்ய செய்ய உங்கள் வாழ்க்கையில் நிறைய மாற்றங்கள் அப்படிங்கிறது கண்டிப்பாக நடக்கும். அதே மாதிரி மீன லக்னம் அக்ஷய லக்னமாக செல்லும் நபர்கள், முருகன் வழிபாடு உங்களுக்கு நல்லா இருக்கும். ஒரு தடவை குருவாயூர் சென்று வருவது மிக சிறந்த பலனை கொடுக்கும். அக்ஷய லக்னம் மீன லக்னமாக இருக்கும். மீன லக்னக்காரங்க யாரெல்லாம் இருக்கிறீங்களோ உங்களுக்கு குருவாயூர் தரிசனம் நல்ல சிறப்பை தரும். குருவாயூர் போயிட்டு கிருஷ்ணனுக்கு துளசி வாங்கி கொடுங்க, தாமரைப்பூ வாங்கி கொடுங்க, முடிந்தால் வெண்ணெய் வாங்கி கொடுங்க. அதுவும் முடிஞ்சதுன்னா நீங்களே ஒரு துலாபாரம் அப்படிங்கிறது எடுத்துட்டு வாங்க, நிறைய மாற்றங்கள் இருக்கும்.
குருவாயூரை பொறுத்த வரைக்கும் துலாபாரம் அப்படிங்கிறது ரொம்ப ஒரு பெரிய வேண்டுதல். அந்த வேண்டுதலை வச்சுக்கோங்க. போயிட்டு ஒரு தடவை செஞ்சுட்டு வாங்க. அதுக்கப்புறம் உங்களுடைய வேண்டுதல் நிறைவேறிய பிறகு இன்னொரு தடவை துலாபாரம் அப்படிங்கிறது கொடுங்க. நல்லா இருக்கும். இப்போ எல்லாருக்குமே இந்த அக்ஷய லக்னம் அப்படிங்கிறது ஒன்று சொல்லிட்டு இருக்கோம். இப்போது என்னுடைய லக்னம் என்னன்னு தெரிஞ்சுக்கணும்னு ஒரு கேள்வி எல்லா நண்பர்களுக்கும் இருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா அக்ஷய லக்ன பத்ததி அப்படிங்கிற சாஃப்ட்வேர் ஏஎல்பி அப்படிங்கிறது பிளே ஸ்டோரில் போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்துடும். அது ஃப்ரீ சாஃப்ட்வேர். அதில் நீங்கள் டவுன்லோட் பண்ணிட்டு உங்களுடைய டேட் ஆஃப் பர்த், டைம் ஆஃப் பர்த், பிளேஸ் ஆஃப் பர்த் 3 என்ட்ரி பண்ணிங்கன்னா தற்போது உங்களுக்கு ஏஎல்பி என்ன அப்படிங்கிறது அங்கே தெரிய வரும். அந்த லக்னத்திற்கு தான் இப்போ பரிகாரமும் பலனும் சொல்லப்பட்டிருக்கு. நண்பர்கள், நீங்களும் உங்களுடைய லக்னம் என்ன, உங்களுடைய பரிகார கோவில் என்ன அப்படிங்கிறத செய்து வாருங்கள். நன்றி, வணக்கம்.